உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். அதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் பிரியா. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கும்பகோணம். கும்பகோணத்துக்கு தான் வந்திருக்கோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு கோவில்கள் எக்கச்சக்கமாக நிறைந்த இடம் தான் கும்பகோணம் அப்படிங்கிறது. ஆனா இங்க ஒரு சிறப்பான விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒரே நாள்ல 6 முருகன் கோவிலை பார்க்க போறோம். அது எப்படி சாத்தியம்? கிட்டத்தட்ட ஒரு 6 முருகன் கோவில்னா ஒரு 2 நாள் ஆகுமே அப்படின்னு சொல்லினா எல்லாருமே நினைச்சிட்டு இருப்பீங்க. கிடையாது. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரே நாள்ல 6 முருகன் கோவில் பாக்குறதுக்கான வசதியை ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க. அதுவும் கும்பகோணத்துல இருந்து கிட்டத்தட்ட 6 முருகன் கோவில் ரொம்ப பிரசித்தி பெற்ற முருகன் கோவில் ஸ்தலத்துக்கு தான் நம்ம போக போறோம். அது ஒவ்வொன்றும் என்னென்ன முருகன் கோவில், அதனுடைய வரலாறுகள் என்ன அப்படிங்கிறத நம்ம போறப்ப பார்த்துட்டு போவோம். அதற்கு முன்னாடி இப்ப நம்ம கும்பகோணம்ல தான் இருக்கோம். இங்க இருந்து பாத்தீங்கன்னா காலையில 6:30க்கு ஒரு 6 முருகன் கோவிலுக்கு போறதுக்கான அரசு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு பஸ் தான் அங்கதான் நிக்கிறேன் நானு. இந்த பஸ்ஸுடைய பின் சைட்லயே பாத்தீங்க அப்படின்னா என்கண் முருகன், சிக்கல், போராவாச்சேரி, எட்டுக்குடி முருகன், சுவாமிமலை, ஏரகரம். இந்த 6 முருகன் கோவிலுக்கு தான் நம்ம போக போறோம். ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கு. முருக பக்தர்கள் நீங்க இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா என்னால போக முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ பாத்துக்கோங்க. இல்ல நான் நெக்ஸ்ட் டைம் போறேன் அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ் ஆகும். போலாமா? ஸ்டார்ட் பண்ணலாமா? கரெக்டா 6:30க்கு எடுக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. நம்ம சீட்லாம் பார்த்து ரெடியா வச்சிட்டோம். வாங்க போலாம். நம்ம இந்த 6 முருகன் கோவிலுடைய டிராவல்ல பாத்தீங்கன்னா முதலாவதாக நம்ம வந்திருக்கிற இடம் என்கண் இருக்கிற வேலவன். அந்த ஒரு கோவில் தான் பார்க்க வந்திருக்கோம். முதலாவதாக இப்போ அங்கதான் இருக்கும். லொகேஷன் இங்க போர்டு பாத்தீங்க அப்படின்னா ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில். இதுல ஆக்சுவலா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த போர்டுக்கு கீழேயே அருணகிரி நாதரால் பாடல் பெற்ற ஸ்தலம் அப்படின்னும் போட்டிருக்காங்க. அருணகிரிநாதருடைய புக்ல பாத்தீங்கன்னா இந்த கோவிலோட திருத்தலத்தினுடைய முக்கியமான சிறப்பு அம்சங்கள் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அருணகிரிநாதரால பாடல் பெற்ற ஸ்தலத்துல இந்த என்கண் கோவிலும் இருக்கு. இப்போ ஒவ்வொருத்தரும் பஸ்ல இருந்து இறங்கி இந்த கோவிலுடைய சிறப்பம்சங்களை முருகனை தரிசிக்கிறதுக்காக போயிட்டு இருக்கோம். நம்மளும் போவோம். வாங்க. என்கண் கோவிலுக்கு வந்தாச்சு. முருகனை தரிசிக்க வந்துட்டோம். இந்த கோவிலுடைய இது அமைப்பு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பழமையான ஒரு கோவில் அமைப்பாக தான் இருக்கு. நம்ம தெரியும், முருகனுடைய நிறைய விஷயங்கள் இந்த ஸ்தலத்துல நடந்திருக்கு அப்படின்றது. அது மட்டும் இல்லாம இந்த கோவில் ஒரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரம்மன் தவம் இருந்து முருகன் கிட்ட இருந்து அருளாசி பெற்ற ஸ்தலம் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம பிரம்மனுக்கு 4 தலைகள் அப்படிங்கிறது தெரியும். 4 தலைகளை கொண்ட பிரம்மனுக்கு 8 கண்கள். சிவனை நோக்கி தவம் செஞ்ச இடம் தான் இந்த இடம்னு சொல்றாங்க. அதனாலையும் என்கண் அப்படின்னு இருக்கு அப்படிங்கிறதுக்கான பேரும் இந்த என்கண் முருகன் கோவிலுக்கு இருக்கு. மேம், நம்ம இந்த 6 முருகன் கோவிலோட பயணம் ரொம்பவே சிறப்பா ஆரம்பிச்சிருக்கு. அதுல முதலாவதாக என்கண் முருகன் கோவிலுக்கு நம்ம வந்திருக்கோம். இந்த தலத்தினுடைய வரலாறு பத்தி எங்களுக்காக கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஆக்சுவலா ஒரு அரசர் இந்த மாதிரி ஒரு கோவில் கட்டுறாரு, மாட கோயில் மாதிரி கட்டுறாரு. அதை மக்கள் பயனுக்காக, அதாவது வெள்ளம் மழை பயனுக்காக மேல போய் தங்கிக்கலாம் அப்படின்னு கட்டுறாரு. அப்போ அங்க ஒரு முருகன் சிலையை அமைக்கணும், ஒரு சிவன் சிலை, முருகன் சிலை அமைக்கிறாரு. அந்த சிலை மிக அழகாக இருக்கிறது. இதே மாதிரி சிலை எங்கேயுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த சிற்பியோட சில்ப முனிவர்னு பேரு, தெய்வீக சிற்பி அவர். அவருடைய கட்டவர்களை மட்டும் கட் பண்ணிடுறாரு. இது இதே மாதிரி எங்கேயுமே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாரு. அதே மாதிரி அவர் உட்கார்ந்து இருக்கும்போது இவர் தெய்வீக புலவராச்சா, இப்ப பார்த்தாலும் முருகன் பெருமையே பேசி கொண்டு இருக்கும் பொழுது அவர் கனவுல சொல்றாரு, இன்னொரு சிற்பம் எனக்கு வேண்டுமே அப்படிங்கிறார்.
சரின்னு இன்னொரு சிற்பம், அதே மாதிரி அதுல அந்த முருகனுடைய நரம்பு தெரியும், அந்த மயிலுடைய கால்ல இருக்க விரல் நகங்கள் கூர்மை எல்லாமே அந்த கல்லுல செய்யறதுக்கு ரொம்ப சிரமம். அதெல்லாம் அழகா செஞ்சிருக்கிறார். இதே மாதிரி எங்கேயுமே இருக்கக்கூடாது அப்படின்னு அவர் நினைக்கிறார். அதனால இந்த முருகன் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு இரண்டாவதாக ஒரு சிலையை செய்கிறார். அது வந்து எட்டுக்குடி என்ற இடத்துல இருக்கு. ஒரே மாதிரி இருக்கும். அதே மாதிரி இரண்டாவது பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கு தெரிய வருது, இதே மாதிரி இன்னொரு சிலை எப்படி அமைந்தது, யார் அவர் கூட்டிட்டு வா அப்படின்னா இதே சிற்ப முனிவர். பாக்குறாரு, கோவம் வந்துருது, அவருடைய கண்ணை எடுத்துரு, கண்ணு இருந்தா தானே செய்வார், அந்த கண்ணை எடுத்துரு அப்படிங்கிறார். கண்ணை பிடிங்கிடுறாங்க. அந்த கண்ணை எடுத்ததுக்கு அப்புறம் எப்படி அவர் செய்வார், முருகா உன்னையை நான் செய்ததுக்கு எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா அப்படின்னு சொல்லி அவர் யோசனை பண்ணிட்டு படுத்திருக்கிறார். திரும்பவும் கனவுல வந்து திருவிளையாடல் பண்றார் முருகப்பெருமான். இன்னொரு சிலை வேணுமப்பா, இதே மாதிரி செய் அப்படிங்கிறார். சரின்னு அவர் இன்னொரு சிலையை செய்யறார். இன்னொரு சிலை செய்யும் போது அதுவும் அதே மாதிரி அழகா வந்துருது. அப்போ மறுபடியும் ஒரு நகர்வலம் வரும்போது பாக்குறாரு, இதே மாதிரி சிலை இன்னொன்னு இருக்கே, யார் செய்தது அப்படின்னு பார்த்தா இதே சிற்ப முனிவர் வந்து நிக்கிறார். அவருக்கு கோபம் வந்துருது. அவர் கண்ணையும் எடுத்துட்டேன், கட்டவர்களையும் எடுத்துட்டேன், ஆனாலும் உன்னுடைய வேலையை நீ நிப்பாட்டல, உன்னுடைய சிரசேதம் செய்து உன்னையே அழிச்சாதான் இந்த மாதிரி சிற்பம் இருக்காது அப்படின்னு அவ்வளவு ஒரு கணத்துல சொல்றார். உடனே அந்த மணலெல்லாம் இது பண்ணி அவரை உள்ள வச்சு தலையை யானையை வச்சு மிதிக்க சொல்லி அவரை கொண்டுடலாம் அப்படிங்கும்போது, இப்படி கடைசி ஆசை என்னப்பான்னு கேட்கிறார். நான் கண்ணில்லாமல் செய்த சிலை, அந்த கண்ணில்லாம செய்த சிலை எப்படின்னு கேட்டீங்கன்னா முருகப்பெருமானை ஒரு பணியால அனுப்புவார். அவரை வச்சு செய்ய சொல்றாரு. அவரு இப்படி எல்லாம் இருக்கு இப்படிலாம் இருக்குன்னு செய்தது. நான் எப்படி சொல்ல அவன் நல்லா செய்தானான்னு எனக்கு தெரியலையே, அதை நான் பார்க்க வேண்டும் என்ற ஆசை மட்டும் தான் என்னோட கடைசி ஆசைங்கிறார். இவர் யோசித்து கொண்டிருக்கும் போது அந்த சிற்பத்துக்கு வந்து சிலை கண்ணு மட்டும் தரப்புறாங்க லாஸ்ட்ல தான். அந்த கண்ணை திறக்கும் அந்த பணியனுடைய அந்த விரலில் பட்டு அந்த ரத்தம் பீரிட்டு எடுத்து அந்த சிற்ப முனிவருக்கு கண்ணும் தெரிகிறது, கை கட்டவிரலும் வந்து விடுகிறது. அந்த கண்ணும் இல்லாமல் கட்டை விரலும் இல்லாமல் செய்த இந்த சிற்பம் தான் எண்கண் என்ற முருகனுடைய சிற்பம். ஓகே, இந்த கோவிலுடைய வரலாறு நாங்க வர்றதுக்கு முன்னாடி சில விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணோம். இதுக்கு வந்து 2 எண்கண் அப்படிங்கிற பேருக்கு உண்டான காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரம்மன் வந்து இந்த இடத்துலதான் சிவனை நோக்கி தன்னுடைய 8 கண்களால வந்து தவம் இருந்தாரு. அதற்காக தான் எண்கண் அப்படிங்கிற பேரும் வந்து வந்தது. அதே மாதிரி இந்த சிற்ப முனிவருக்கு வந்து பரிபூர்ண கண்ணு வந்து திரும்பவும் கிடைத்ததுனால என் கண்ணே அப்படின்னு சொல்றனாலையும் எண்கண் அப்படிங்கிற புராணங்கள் எழுதுறாங்கல்ல, ஒரு புராணம், மச்ச புராணம், கருட புராணம், பெரிய புராணம் இப்படி எழுதிட்டு வராங்களா, அப்ப அந்த நேரத்தில் என்ன நடந்தது அப்படிங்கறத எழுதிடுவாங்க. அப்ப எழுதும் போது ஒருத்தர் இப்படி சொல்றாரு, இன்னொருத்தர் என் எண்ணமே கண்ணாக, கண் இல்ல அவருக்கு, என் எண்ணமே, என் எண்ணத்துல வந்து முருகப்பெருமான் இவ்வளவு அழகு அப்படிங்கிற எண்ணமே கண்ணாக நினைச்சுக்கிட்டு இந்த சிற்பத்தை நான் செஞ்சப்பா அப்படிங்கறது ஒரு புராணத்துல. நீங்க சொன்ன மாதிரி அந்த புராணத்திலயும் உண்டு. சில புராணத்துல வந்து இந்த ரத்தம் பீரிட்டு கண்ணு வந்ததுன்னு சொல்றோம்ல, அப்ப சிவபெருமான்ட்ட சொல்றான், ஒரு மனிதன் எனக்கிட்ட இருக்க பொருள் அடுத்தவன்ட்ட இருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன், உன் அரசனாகிய நான் எவ்வளவு பெரிய ஆளு, என்னுடைய ஊர்ல இருக்க சிற்பம் எங்கேயுமே இருக்க கூடாது நான் நினைக்கிறதுல தவறு என்ன இருக்கிறதுன்னு சிவபெருமானை நோக்கி கேட்கிறாராம். அப்ப அவ சிவபெருமான் சொல்றாராம், உன்னுடைய ஆசையும் நியாயம்தான் அப்படின்னு சொல்லி சித்தத்தை கலக்கி விட்டார்னு ஒரு கதை. சித்தத்தை கலக்கிட்டார். அது கண்ணு வந்தது கை வந்ததெல்லாம் சொல்றோம்ல, கண்ணையும் கொடுத்தார் கையையும் கொடுத்தார், ஆனா சித்தத்தை கலக்கிட்டார்னு ஒரு புராணத்துல இருக்கு. அவர் சித்தம் கலங்கி விட்டது, அதனால் அவர் சித்தம் கலங்குனா சித்தன், சித்தம் தெளிவானாலும் சித்தன். பைத்தியத்தையே நம்ம சித்தன் தான் சொல்றோம், சித்தம் தெளிவா இருந்தாலும் சித்தன் தான் சொல்றோம். இந்த ஊர்ல அந்த சித்தன் சிந்தை கலங்கி முருகப்பெருமானையே பாடி ஜீவசமாதி அடைந்ததாக ஒரு கதை. ஜீவசமாதி வெளியில இருக்கு, கொண்டு காட்டுறேன் உங்களுக்கு. வெளியில ஜீவசமாதி ஆயிடுச்சு. ஓகே மேம். ஸோ மேம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த 6 முருகன் கோவிலுடைய தரிசனத்திற்கு நமக்காக கைடாக வந்திருக்காங்க. ஸோ மேம் உங்களோட பேர் சொல்லிடுங்க, உங்களை பற்றி அறிமுகம் பண்ணி. என்னுடைய பேர் வந்து ரூபாவதி, ரூபின்னு கூப்பிடலாம், ரூபான்னு சொல்லுவாங்க என்னைய. நான் வந்து சாதாரணமா ஒரு ஆன்மீகத்தை பத்தி சின்ன வயசுல இருந்தே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆன்மீகத்தை பத்தி ஆராய்ச்சி பண்ணி இந்த கதை அந்த கதையை நோண்டி கேட்டே இருப்பேன். 10 வயசுல இருந்தே எனக்கு இது ஒரு ஆசை. இப்படியே டெவலப் ஆயிட்டே வந்தது. இந்த கும்பகோணத்துக்கு வந்ததே இந்த கோயிலெல்லாம் தேடி பிடிக்கணுங்கிறதா இங்கேயே கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன். ஏன்னா நான் வந்து புதுக்கோட்டை நான் பிறந்தது. பட் நான் எவ்வளவோ படிச்சிருக்கேன், எம்காம், பிஎட், எம்எஸ்சி, சைக்காலஜி, சோசியாலஜி என்னென்னவோ படிச்சோம். அந்த ஆன்மீகத்துல ரொம்ப ஆசை. அதனால நான் ஒரு அந்த பிரபஞ்சத்தை நோக்கி ஒரு ஹீலரா இருக்கேன், ஒரு மருத்துவர். நானு அக்கு ஹீலரா இருக்கேன். அதே மாதிரி யோகால வந்து நான் எம்எஸ்சி வந்து வாங்கியிருக்கேன். பட் டிஎன்ஏ அஸ்ட்ராலஜியை பத்தி ஆராய்ச்சி பண்ணும்போது டிஎன்ஏ அஸ்ட்ராலஜின்னு சொல்லி அதை பத்தி ஒரு ரிசர்ச் பண்ணி அதை பத்தி நவகிரகங்களை பத்தி பேசும்போது தான், நீ நவகிரகங்கள் ஏறி அதை ஹெல்ப் பண்ண முடியுமாமான்னு எம்டி சார் கேட்டாரு. அதனால நான் வந்து இந்த நவகிரகத்தை பத்தி பேச ஆரம்பிச்சேன்.
அப்பதான் இவர் முருகனையும் நம்ம பஸ் தான் போடுது, Okay. உங்களுக்கு தெரிந்த புராணங்களை எழுதி விடுங்க அப்படின்னு சொன்னாரு. எனக்கு ரொம்ப ஆசை சார், எனக்கு முருகன்னா ரொம்ப பிடிக்கும். என்னோட ஆசைக்காக தான் இந்த முருகன் ட்ரிப்பே இருக்கும்னு நினைக்கிறேன். நான் கண்டிப்பா பேசுறேன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் நாளே நான் தான் ஏறி எல்லாம் பண்ணேன். ஓகே சார், நீங்க பேருந்துலே வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, அதை நான் நோட்டீஸ் பண்ணேன். நம்ம வந்து ஆறுபடை முருகன் கோவில் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அங்கதான் அதிகமா போகணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா நம்ம கும்பகோணத்தை சுத்தியே வந்து ஒரு 6 முருகன் கோவில் வந்து இருக்கு. அதுவும் அவருக்கு முக்கியமான ஒரு ஸ்தலமா இந்த 6 முருகன் கோவில் இருக்கு. அதற்கான புராணங்களையும் வந்து அந்த பயணிகளோட வந்து ஷேர் பண்ணிக்கிட்டது ரொம்ப அழகா இருந்தது. ஸோ ஒவ்வொருத்தரும் வந்து முருகனை தரிசிக்கணும் அப்படிங்கிறதோட அந்தந்த இந்த மாதிரியான ஸ்தலங்கள் வந்து நம்ம நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அப்போ நம்ம 6 படை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது பிரசித்தி பெற்ற ஸ்தலம். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் அதனுடைய புராணங்கள் வரலாறுகள் வந்து தெரியும். ஆனா இந்த 6 ஸ்தலங்கள் வந்து பெருசா வெளியில தெரியல. அதே மாதிரி நீங்க அந்த புராணங்கள் சொன்ன விதமும் ரொம்ப அழகா இருந்தது. ஸோ உங்களோட இன்னும் அடுத்தடுத்த முருகன் கோவிலுக்கு வந்து பயணிக்கணும் அப்படின்னு ஆசை வந்து ரொம்ப அதிகமாகுது. நன்றி. நம்ம இந்த எண்கண் முருகன் கோவிலுடைய முருகர் சிலை, இது வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம். சில்ப முனிவர் அப்படிங்கிற ஒரு முனிவர் வந்து தத்ரூபமாக முருகனுடைய சிலையை வந்து செய்தார் அப்படிங்கிறது. அவருடைய ஜீவ சமாதி இந்த எண்கண் முருகன் கோவிலுக்கு அருகில தான் இருக்கு. அந்த அவருடைய ஜீவ சமாதி இதுதான். ஸோ அதற்கு மேல வந்து பாத்தீங்கன்னா விநாயகரை வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறாங்க. அந்த காட்சி தான் இது. எண்கண் முருகன் கோவில் சில்ப முனிவர் அப்படிங்கிறவரால தன்னுடைய கண்களை இழந்து வந்து இந்த முருகன் சிலையை வந்து செஞ்சிருக்கிறாரு அப்படிங்கிறோட இதனுடைய புராண கதைகள் வந்து நம்ம கேட்டோம். இந்த கோவிலுடைய முருகர் சிலை, அதாவது உற்சவரை வந்து நம்மளால பார்க்க அதாவது நமக்காக வீடியோ எடுக்கிறதுக்கு அனுமதி வந்து கிடைக்கல. ஆனா எனக்கு முழு திருப்திகரமான ஒரு தரிசனம் வந்து கிடைச்சது. அப்படின்னா நம்ம வந்து மற்ற முருகன் கோவிலுக்கு போனோம் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா தூரத்துல இருந்து நம்ம வந்து முருகனை பார்க்கலாம், முருகனுடைய அலங்காரத்தை வந்து ரசிக்கலாம். ஆனா இங்க வந்து அப்படி கிடையாது. நீங்க முருகரை ரொம்ப பக்கத்துல கருவறையில போய் அவரை வந்து சுத்தி அப்படியே தரிசனம் பண்ணிட்டு வரலாம். ஸோ இந்த இடத்துல முருகர் வந்து எனக்கு எப்படி காட்சி கொடுத்துறாரு அப்படிங்கறத நான் உங்க கூட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். முருகர் வந்து ரொம்ப தத்ரூபமா வந்து இருக்கு. அவருடைய விரல்கள் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ நுணுக்கமா நம்மளுடைய கை விரல்கள்லாம் வந்து எப்படி இருக்குமோ அதே மாதிரியான ஒரு அமைப்புல வந்து இருக்கு. 6 கைகள் மற்றும் 6 தலைகளோட ரொம்பவே அழகா வந்து காட்சியளிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அவருடைய கை விரல்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க மோதிரமே போடலாம் அப்படிங்கிற மாதிரியும், அவருடைய காதுகள்ல வந்து அந்த ஓட்டை இருக்கும், அதுல வந்து நீங்க தோடும் வந்து போடலாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நுணுக்கமா ரொம்பவே அழகா பக்கத்துல இருந்து பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு அழகுல இங்க வந்து முருகர் வந்து நமக்காக காட்சி கொடுத்திருந்தாரு. ஸோ அடுத்து 2வதாக எங்க போறோம் அப்படிங்கிறத நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்த முருகன் கோவிலை நோக்கி நம்மளுடைய பயணம். நாகை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிங்கார வேலரை தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ பார்வதி அம்மையார்கிட்ட இருந்து சூரபத்மனை அழிக்கிறதுக்காக வேல் வாங்கி கொண்டு போன இடம் தான் சிக்கல். ஸோ இந்த கோவில் எல்லாருக்குமே ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு கோவிலாக தான் இருக்கும். ஸோ அடுத்ததான் நம்ம இப்போ அங்கே தான் போகிறோம். வாங்க பயணத்தை தொடருவோம். எண்கண் முருகன் கோவில் வெற்றிகரமாக நம்மளுடைய முதல் தரிசனம், முதல் முருகனை வந்து பார்க்கக்கூடிய ஒரு அழகான காட்சி நமக்கு கிடைத்தது அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். கண்டிப்பா இந்த ஒரு நிகழ்வு வந்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க, ரொம்ப அருமையாக இருக்கு. ஸோ அடுத்ததான் நம்ம வந்து எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிங்கார வேலை பார்க்க தான் வந்திருக்கோம். ஸோ அந்த கோவில் தான் இது. ஸோ அந்த கோவிலுடைய முன் வளாகத்துல தான் இருக்கும். சிங்கார வேலை நம்ம எல்லாருக்குமே தெரியும். முருகப்பெருமான் வந்து இங்கதான் நம்ம பார்வதி தேவி கிட்ட இருந்து சூரபத்மனை வதம் பண்ணுவதற்காக வேல் வந்து கொடுத்த இடம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இங்க வந்து உள்ள வந்து வேல் நெடுங்கண்ணி அப்படின்னு நமக்கு பார்வதி தேவி அம்மாள் வந்து காட்சி அளிக்கிறாங்க. அந்த படத்திற்கு மேலேயே வந்து பாத்தீங்கன்னா பார்வதி தேவி அம்மாள் பக்கத்துல சிவன் முருகன் வந்து இருக்கிற மாதிரி அவருக்கு வேல் கொடுக்கற மாதிரியான ஒரு காட்சி வந்து வேல் நெடுங்கண்ணி சிலைக்கு மேல வந்து வச்சிருக்கிறாங்க. ஒரு அழகான தத்ரூபமான ஒரு காட்சி வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த கோவில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு கோவில். இங்க இன்னொரு விஷயம் போட்டிருந்தாங்க, முருகப்பெருமானுக்கு வந்து பயங்கரமா வேர்க்கும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க முருகர் சிலையோட மேலேயே வந்து பாத்தீங்கன்னா.
ஏன்னா ரொம்ப உக்ரமாக இருந்தாரு, சூரபத்மனை அழிக்கிறதுக்காக ரொம்பவே உக்ரமாக இருந்தாரு. சோ அதனாலதான் வந்து அந்த வேர்வை துளிகள் வந்து வெளிவருது அப்படின்னு சொல்றாங்க. சரி, முருகனுக்கு வந்து வேர்க்கும், சோ வேர்வை துளிகள் வேர்க்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆனா அது மட்டும் கிடையாது, முருகனுக்கு மட்டும் வேர்க்காது. அந்த சுற்றி இருக்கக்கூடிய அந்த கருவறை பாத்தீங்கன்னா அந்த சுத்தி டைல்ஸ் எல்லாம் ஒட்டி இருக்கிறாங்க. அது சுத்தியுமே வந்து முழுவதுமாக ஒரு அனல் வந்து வேர்வை துளிகள் வந்து சுத்தி இருக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. உண்மையாவே பார்க்கும்போது நமக்கு அப்படிதான் இருந்தது. ஸோ இந்த சிக்கல் சிங்கார வேலனுடைய நம்ம கூட வந்து நம்மளோட பஸ்ல வந்து கைடு வந்து டிராவல் பண்ணியிருந்தாங்க இல்லையா. ஸோ இந்த சிக்கல் சிங்கார வேலுடைய சிறப்புகள் என்னென்ன அப்படிங்கறத நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேம், நம்ம வந்து என்கண் முருகன் ரொம்ப அழகா அற்புதமான காட்சியை வந்து முருகனை ரொம்ப பக்கத்துல வந்து நம்ம பார்த்துட்டு வந்தோம். சிக்கல் சிங்கார வேலன் இவர் வந்து நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயமான ஒரு ஸ்தலம் தான் இது. இந்த ஸ்தலத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரிந்த ஒண்ணு, நம்ம பார்வதி தேவி அம்மையார் வந்து சூரபத்மனை அழிக்கிறதுக்காக வேல் வந்து கொடுத்த இடம். இது தெரியாம எங்களுக்கு வேற ஏதாவது வரலாறு புராணங்கள் சொல்லக்கூடிய இந்த சிக்கல் பத்தின விஷயங்களை எங்களுக்காக பகிர்ந்துக்க முடியுமா? சிக்கல் அப்படின்னு சொன்னாலே ஒரு சிவன் கோவில் தான். திருஞான சம்பந்தரால் பாடப்பட்ட சிவன் கோவில். நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது அருணகிரிநாதரால் பாடப்பட்டது என்கண். இது திருஞான சம்பந்தரால் பாடப்பட்டது. இந்த திருஞான சம்பந்தரால் பாடப்பட்ட இந்த பாடல்ல வந்து இந்த சிவன் கோவில்ல வந்து அந்த சிவனுடைய பேரு நவநீதேஸ்வரர், வேல் நெடுங்கண்ணி அப்படின்னு பேரு. அம்பாளுடைய கண் வேல் மாதிரி இருக்கு. சிக்கல் அந்த முருகப்பெருமானுக்கு வேல் கொடுத்ததுனால வேல் நெடுங்கண்ணின்னு பேரு. நவநீதேஸ்வரர்னு பேர் எதற்காக வந்தது அப்படின்னா, முன்னொரு காலத்துல ஒரு பெரிய கடும் பஞ்சம் ஏற்பட்டது. கடும் பஞ்சம் ஏற்படும் போது அந்த கடும் பஞ்சத்துல எல்லாருமே கஷ்டப்படுறாங்க. அப்ப காமதேனுங்கிற தேவலோக பசு என்ன பண்ணுது, தன்னுடைய பசி தாங்க முடியாம ஒரு மாமிசத்தை சாப்பிட்டுருக்கு. அதனால சிவபெருமானுக்கு கோவம் வந்தது. காமதேனு தேவலோக பசு, நீ வந்து மாமிசம் சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு சாபம் விட்டுறாரு. இந்த சாபத்தை நீக்குவதற்காக எங்க போலாம் அப்படிங்கும் போது இந்த இடத்துல வசிஷ்ட முனிவர் அப்படிங்கிறவர் வந்து இது பண்ணிட்டு இருக்கிறார், தவம் பண்ணிட்டு இருக்கிறார். இப்போ அந்த வசிஷ்ட முனிவர்கிட்ட இவங்க கேக்குறாங்க. கேட்டதுக்கு அப்புறம் அவர் சொல்றாரு, இங்க இருந்து தவம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு தனக்கென ஒரு குளம் அமைச்சுக்கிறாங்க. அந்த குளத்துல நீராடுறதுக்காக அந்த மடியில பால் கட்டி இருக்கும்ல, அந்த பாலெல்லாம் அதுல ஸ்ப்ரெட் ஆயிடுது. அப்ப வசிஷ்ட முனிவர் பாக்குறாரு, இந்த குளமே பால் ஆயிடுச்சு, பால் நம்பி இருக்கே அப்படின்னு சொல்லி பாக்கும்போது அந்த வெண்ணையாக திரண்டு வருது. அதுல அந்த காலத்திலேயே இயந்திரத்துலதான் இப்ப நம்ம ஆவின் பால்ல வந்து பசும் பால்ல வெண்ணெய் எடுக்கிறோம், பச்சை பால்ல வெண்ணெய் எடுக்கிறோம். வசிஷ்டர் அந்த காலத்திலேயே கையை விட்டு இப்படி பண்ணி வெண்ணெய் எடுத்துட்டார். வெண்ணெய் எடுத்த வெண்ணெய் என்ன செய்யுதுன்னா ஒரு லிங்கம் பண்றாரு. ஏன் லிங்கம் பண்றாருன்னா, ஒரு பூஜை பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அவருடைய ஆசிரமத்துக்கு வரது கொஞ்சம் லேட் ஆயிடும், 12 மணிக்குள்ள பூஜை பண்ணணும் அப்படின்னு ஒரு வெண்ணெயை பாத்துக்கிறதுக்கு நேரம் ஆயிடுச்சு. ஐயோ, அவருக்கு அமுது படைக்கணுமே, அவர் பூஜை பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெண்ணெயவே ஒரு லிங்கம் ஆக்கிறாரு அந்த மண்ணுல. அப்பயே ஒரு பூஜை பண்றாரு. பூஜை பண்ண பிறகு அந்த எடுத்துருவோம் அப்படின்னு அந்த வெண்ணெய் எடுத்தா மண்ணுல சிக்கிக்குது. சிக்கிக்குச்சு அந்த லிங்கம். அதனால இதுக்கு பேரு சிக்கல் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு கதை, இவர் வெண்ணெய் செஞ்சு வச்சுட்டாருல, ஊருக்கு பக்கத்துல திருக்கண்ணன் குடின்னு ஒரு ஊர் இருக்கு. அங்க கோயில வந்து கர்ணன் தான் இருக்கிறாரு, பிரதான தெய்வம். அவர் என்ன பண்றாரு, வெண்ணெயை பார்த்தா சாப்பிடணும்னு ஆசை வந்துடும்ல, வேகமா வந்து லிங்கத்துக்குள்ள கையை விட்டு வெண்ணெயை எடுக்கிறாரு. கையை போய் சிக்கிக்குது. அந்த கையை எடுக்க முடியாம சிவபெருமான் இறுக்கி பிடிச்சுக்கிறாரு. என் கை இங்கே சிக்கி கொண்டதே அப்படின்னு சொல்லி அவர் சிவபெருமானை கேட்கும் போது ரிலீஸ் பண்றாரு. அதனாலயும் இந்த ஊருக்கு சிக்கல் அப்படிங்கிற பேர் வந்தது. இதுதான் வந்து இந்த முருகப்பெருமானை வந்து அந்த இவர் இருக்கிறாரே முத்தரசு சோழன், அவர் தான் வந்து இங்க ஒரு முருகப்பெருமானை வைக்கிறார். அதனால இந்த வேல் வாங்கின இடம் அப்படின்னு சொல்றதுனால இந்த சிவன் கோயில் வந்து சிக்கல் சிங்கார வேலனாக இங்க பரிணாமம். ஓகே, சோ அந்த நம்ம முருகன் கோவில் உள்ள போனோடனே வந்து பாத்தீங்கன்னா வியர்வை வந்து இந்த முருகருக்கு வந்து வியர்வையும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ பொதுவா வந்து கோபமா உக்கிரமாக இருந்தாலே முருகருக்கு வந்து பயங்கரமா வேர்க்கும். அப்படி சூரபத்மனை அழிக்கிறதுக்காக தான் இந்த இடத்துல வேல் வாங்கினாரு. சோ அவருக்கு வேர்க்கிறது ஓகே, ஆனா சுத்தி இருக்கிற கருவறையில எல்லாமே வந்து அந்த டைல்ஸுக்கு பின்னாடி எல்லாம் வேர்க்கும். ஆமா, டைல்ஸ்ல இருந்து எல்லாம் ஊத்துது. ஏன்னு கேட்டா அவருடைய உக்கிரம் அவ்வளவு தூரம் ஸ்ப்ரெட் ஆகுது. நம்படினா நமக்கும் இருக்கும். அந்த இடத்துல அவ்வளவு தூரம் அவருடைய கோபமும் உக்கிரமும் ஸ்ப்ரெட் ஆகி அந்த செவுரெல்லாம் வேர்க்குதுங்கிறது ஒரு புராணம். இப்பயும் பாக்கலாம், நம்ம முத்தா வேர்க்குங்கிறாங்க அந்த டைல்ஸ்ல. முன்னாடி கருங்கல், அதுல வேர்த்தா ஒரு நியாயம் இருக்கு, ஏதாவது ஸ்ப்ரெட் ஆகி இழுத்து விடுங்கலாம். இந்த அதுக்கு மேல வந்து டைல்ஸ வச்சுட்டாங்க, அதுவும் வேர்க்குதுன்னா அவருடைய பெருமை, கலியுக கடவுளுக்கு எவ்வளவு பெருமை அப்படின்னு. ஓகே, சோ இதை தொடர்ந்து நம்ம சிக்கல் சிங்கார வேலனை வந்து ரொம்ப அற்புதமாக தரிசனம் பண்ணியாச்சு. அடுத்ததான் நம்ம எங்க போவோம்? பொறவாச்சி. ஃபர்ஸ்ட் ஒரு சிலை செஞ்சாருன்னு ஒரு கதையில பார்த்தோம் இல்லையா, அந்த முதல் சிலை
ஓகே. ரொம்ப அற்புதமா இருக்கும், நல்லா ஹைட்டா சூப்பரா இருக்கும். இது வந்து முதல்ல அது பெருசு, அதுக்கடுத்து பார்த்தா என்கன் சின்னது, அதை விட சின்னது. ஓகே. அது சிக்கல் கிடையாது. இன்னொன்னு எட்டுக்குடி, அது எட்டுக்குடி பார்க்கும்போது மூன்றும் அடுத்தடுத்து சின்ன சின்னதா இருக்கும். அதனால ரொம்ப அற்புதமா இருக்கும். நம்ம குறவாச்சேரியில போய் பார்க்கலாம். ஓகே. இங்க இருந்து கொஞ்சம் தூரம் தான். ஓகே, நன்றி. ஸோ அடுத்தது வந்து நம்ம இப்போ பயணத்தை தொடர போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம காலையில 6:30 மணிக்கு வந்து கும்பகோணம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நம்ம கிளம்புனது. ஸோ யாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஃபன் வந்து எடுத்துக்கல. ஸோ அதுக்காக இந்த இடத்துல வந்து டிஃபன் ஏற்பாடு வந்து நடந்துட்டு இருக்கு. யார் யார் வந்து நீங்க சாப்பாடு கட்டிட்டு வந்தோம்னாலும் தாராளமா நீங்க எடுத்துட்டு வரலாம். இங்க அதற்கேத்த மாதிரி இடங்கள்ல வந்து நீங்க சாப்பிட்டுக்கலாம். இல்ல நான் இங்கே ஏதாவது கடையில வந்து நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னாலும் தாராளமா இங்க வந்து நீங்க, ஆனா இங்க இப்படிதான் கிடைக்கும் அப்படிங்கிறது கிடையாது. என்ன கிடைக்குதோ நம்ம வந்து டக்கு டக்குன்னு சாப்பிட்டுட்டு அடுத்த முருகரை தரிசனத்தை நோக்கி பயணத்தை தொடருவோம்.